திண்டுக்கல்லில் கூட்டுறவு சொசைட்டி பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடிக்கு உறுதுணையாக இருந்த பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். மோசடி செய்யப்பட்ட பணம் திரும்ப கிடைக்குமா? திண்டுக்கல் மாவட்டம் NVGP தியேட்டர் சாலையில் SMC கூட்டுறவு வீட்டுவசதி சொசைட்டி என்கிற பெயரில் தனியார் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. திருச்சி சோமரசன்பேட்டை ரெங்கா நகரை சேர்ந்த விஜய் கிருஷ்ணன் இந்த நிதி நிறுவனத்தின் சேர்மனாகவும், திருச்சி மல்லியம்பத்தை சேர்ந்த சாந்தினி பிரபா துணை சேர்மனாகவும் உள்ளனர். மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தேனி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இதன் கிளைகள் உள்ளன. சேமிப்பு கணக்கு, மாத வருமான திட்டம், நிரந்தர சேமிப்பு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களில் முதலீடு செய்தால் அதிக வட்டியுடன் முதிர்வு தொகை தருவதாக கூறி இவர்கள் விளம்பரம் செய்துள்ளனர். இதனை நம்பி பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பொதுமக்கள் பல லட்சங்கள் முதலீடு செய்தனர். ஆனால் வாக்குறுதி அளித்தபடி பொதுமக்களுக்கு பணத்தை திருப்பித் தராமல் வழக்கம் போல் மோசடி செய்துள்ளனர். பண மோசடி குறித்து பலர் போலீசில் புகார் அளிக்க விஜய் கிருஷ்ணன், சாந்தினி பிரபா இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். SMC கூட்டுறவு வீட்டுவசதி சொசைட்டி நிறுவனத்தில் பணம் கட்டி ஏமாந்த பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் திண்டுக்கல் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் முதற்கட்டமாக மேட்டுப்பாளையத்தில் பதுங்கியிருந்த நிதி நிறுவனத்தின் சேர்மன் விஜய கிருஷ்ணன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள துணை சேர்மன் சாந்தினி பிரபாவை போலீசார் தேடி வருகின்றனர். SMC கூட்டுறவு வீட்டு வசதி சொசைட்டி நிறுவனம் மீது இதுவரை 222 புகார்கள் வந்துள்ளன. இதில் மட்டுமே 8 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. தமிழகம் முழுவதும் கணக்கெடுத்தால் பல கோடி மோசடி செய்திருப்பது தெரியவரும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். SMC கூட்டுறவு வீட்டு வசதி சொசைட்டி நிறுவனத்தில் முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் திண்டுக்கல் நேருஜி நகர் பூங்கா எதிர் அமைந்திருக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிதி நிறுவனங்களின் மோசடிகள் குறித்து ஆயிரக்கணக்கான செய்திகள் வெளிவந்த பிறகும் பொதுமக்கள் திருந்துவதாக இல்லை. மோசடி செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் அரசுக்கு விருப்பம் இல்லை.